பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது சில பேருக்கு அதனுடைய அருமை தெரிவதில்லை. நானும் ஆண்டவரை அறியாதிருந்த நாட்கள்ல சிலுவையை குறித்து, ஏசப்பாவை குறித்து சொன்ன பொழுது ரொம்ப அசால்ட்டா இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில மிகுந்த போராட்டம் வந்ததோ, வாழ்வா சாவா, மரணம் கொஞ்ச தூரத்தில் இருக்கிறது, மிகுந்த கடின சூழ்நிலை இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் சிலுவையை பற்றி உபதேசம் கடந்து வந்தது. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு அது தேவ பலனாய் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் சிலுவையை பற்றி, ஏசப்பாவை பத்தி, எதற்காக இயேசு சிலுவையில மரித்தார், உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்றாங்க. தயவு செய்து அதை ஒரு விஷயம் கேளுங்க. இன்றைக்கு மீடியால வர எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், எத்தனையோ ஷார்ட்ஸை கேட்கிறோம், எவ்வளவோ காரியங்களை கேட்கிறீங்க. சிலுவையை குறித்து இயேசுவே மெய் தெய்வம் என்று உங்களுக்கு கடந்து வருகிற நீங்களாக போய் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு சொல்றாங்க, உங்க குடும்பத்துல சொல்றாங்க, உங்க நண்பர்கள் சொல்றாங்க, உங்களோட வேலை செய்கிற சொல்றாங்க. சிலுவையை குறித்து கடந்து வருகிற உபதேசம் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது, கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. இன்னைக்கு சிலுவையை சொல்லுகிற காரியம், சுவிசேஷத்தை அது பைத்தியம் சொல்லி அதை தயவு செய்து நிராகரிச்சிடாதீங்க. நானும் நிராகரிச்சேன். ஒரு நேரம் கடந்து வந்தது, மரணம் என்னை சம்பவிக்கிற நேரத்தில், மரணத்துக்கு அருகாமையில கடந்து போகிற பொழுது சிலுவையை பற்றி உபதேசம் கடந்து வந்தது. என் ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார். என்னை சுற்றிலும் அசுத்த வல்லமைகளுடைய போராட்டம் இருந்த பொழுது அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு எங்களுக்காய் கடந்து வந்தார். தத்ரூபமாய் அந்த வல்லமையை அனுபவிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அதனால இன்றைக்கு அந்த அனுபவத்தில் சொல்றேன், 30 வயது வரை ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்து தேவனை அறிந்து கொண்ட அந்த அனுபவத்தில் சொல்ற, சிலுவையை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்த தேவ பலன் உங்க வாழ்க்கையில எதற்காக இறைவன் படைத்தாரோ, எதற்காக ஆண்டவர்களை இந்த தேசத்துல படைத்தாரோ, இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரே வழி இயேசுதான். இயேசுவின் மூலம்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தயவு செய்து இன்றைக்கு சிலுவையை குறித்து, இயேசுவை குறித்து உங்களுக்கு கடந்து வருகிற செய்தியை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்க நண்பர்களிடத்துல, குடும்பத்தினிடத்துல, உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்துவ சகோதர சகோதரிடத்துல கேளுங்க. அது உங்களுக்கு தேவ பலன், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை கொண்டு வருகிற ஒரு தேவ பலன். சிலுவையை பற்றி உபதேசம், இயேசு என்கிற நாமத்துல ஒரு பெரிய அற்புதத்தின் வல்லமை இருக்குது. அந்த அற்புதத்தின் வல்லமை உங்களை சந்திப்பதாக, உங்களை தொடுவதாக, உங்க வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.